ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு சுடிதார்ல சைனீஸ் காலர் நெக் எப்படி கட் பண்றது பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து காலர் நெக்ன்றனால ஃபுல் ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபுல் ஷோல்டர் வந்து 7 இன்ச், அதாவது ஃபுல் ஷோல்டர் வந்து 14, அதுல பாதி 7 முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் கழுத்து அகலம் வச்சிட்டேன். உயரம் வந்து 4 இன்ச் வச்சிருக்கேன். இங்கே கீழேயும் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கீழே வந்து 1/2 இன்ச் விடுவோம். காலர் நெக்கு தேவையில்லை, மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தோட அகலம் மார்க் பண்ணியாச்சு. கழுத்தோட அகலத்துக்கு எடுத்து ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்தோட அகலம் கீழே 2 இன்ச் வச்சிருக்கேன், உயரம் 4 இன்ச் வச்சிருக்கேன். இப்போ இதை ஜாயின் பண்ணிடுவோம். இதுக்கு கழுத்து வளைவு கொடுப்போம். அடுத்து ஷோல்டர் இது வந்து ஃபுல் ஷோல்டர்னால ஷோல்டருக்கு கிராஸ் இருக்கும். அது 12 இன்ச் ஆகும். நான் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் சேர்த்து 5 இன்ச்சா வைக்கிறேன். நம்ம எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி ஒரு 4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி கிராஸா ஆம்பூல் வரைக்கும் கொடுக்கலாம். அடுத்து சுற்றளவு 8 இன்ச், தையலுக்கு சேர்த்து 1 இன்ச் சேர்த்து கொடுப்போங்க. அடுத்து அவ்வளோ மார்க் பண்ணிக்கிற இடத்துல இருந்து ஒரு பாடியோட உயரம் வந்து 21 இன்ச். 2 இடத்துல மார்க் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறதுக்கு வரும். அடுத்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்கு அவங்களோட அண்டர் செஸ்ட் அளவு வேணும். அவங்க அண்டர் செஸ்ட் அளவு 14 இன்ச். 14 இன்ச்சை மார்க்கிங் வச்சுட்டு ஒரு கோடு போடுவோம். 14 இன்ச்சுக்கு அண்டர் செஸ்ட் மார்க் பண்ணி ஒரு கோடு போடுவோம். இந்த கோட்டில் தான் நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். இடுப்பு சுற்றளவு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது சுற்றளவு, இது இடுப்பு சுற்றளவு. இதுக்கும் தையலுக்கு 1 இன்ச் மார்க் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுவோம். இங்கே நம்ம ஆல்ரெடி பாடி உயரம் சீட்டு ஓப்பன் பண்ணுறது எவ்வளோ உயரமோ அதை மார்க் பண்ணி ஒரு லைன் கொடுங்க. போட்டு இதில் சீட் அளவு 9 இன்ச், தையலுக்கு 1 இன்ச் விட்டா போதும் ஓப்பன் மடிச்சடிக்கிறது. இப்போ இந்த 3 அளவையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ பின்களுக்கு இவங்களுக்கு நம்ம 3 இன்ச் சொல்கிறேன், ஓகேங்களா? இதில் நம்ம வளைவு கொடுக்குறோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பேக் நெக் டைட்டு, ஃப்ரண்ட் நெக் ஒரு 3 4 வச்சுன்னா போதும். 10 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து அதை அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்கோங்க கீழே. இப்போ கோட் போடலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ண எப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேக் நெக்கை மட்டும் கட் பண்ணுங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.